இது இன்னொரு செப்டம்பருடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். செப்டம்பர் 14, 2025 அஸ்ஸாமின் கோலாகாட் மாவட்டத்தின் உள்ள நுமாலிகர் சுத்திகரிப்பு நிலையத்தில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான மூங்கிலை அடிப்படையாக கொண்ட எத்தனால் ஆலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மூங்கில் வகைகள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பூசா பால்குவா, பம்பூசா துல்டா, இந்த வகை மூங்கில தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க எத்தனால் தயாரிக்கிறதுக்கு. மறந்துருச்சுன்னா பம்பு செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பம்பூசா, பால் கோவாக்கு பதிலாக பால் கூவான்னு இருக்கு, சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பம்பூசா துல்டா, இந்த இடத்துலயும் பம்பூசா துல்டான்னு ஒன்று இருக்கு. பம்பு செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பால் கோவாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டுதோறும் 48,900 மெட்ரிக் டன் எத்தனால், அசிட்டிக் அமிலம், பர்பரல் மற்றும் உணவு தர திரவ கார்பன் டை ஆக்சைடுகளை உற்பத்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலை. மறுபடியும் சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 5000 கோடி ரூபாய் செலவுல அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா கோலாகாட் அப்படின்ற மாவட்டத்துல நுமாலிகர் சுத்திகரிப்பு நிலையத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்து வச்சிருக்காங்க. எத்தனால், குறிப்பா சொல்ல போனா எத்தனால் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக எத்தனாலோட சேர்ந்து 48,900 மெட்ரிக் டன் எத்தனால், அசிட்டிக் அமிலம், பர்பரல் மற்றும் உணவு தர திரவ கார்பன் டை ஆக்சைடு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களால செப்டம்பர் 14, 2025 ஆண்டு இதான தொடங்கப்பட்டிருக்கு.